Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். ஏற்கனவே நம்ம நெஃப்டி 50 நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காம ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய கண்டென்ட்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஒரு சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே மக்களே. அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் என்னென்னா நீங்கள் பெய்டு கோர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. காண்டாக்ட் பண்ணி அதை ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான தகவல்கள் அதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒரு சப்போர்ட் லைன். ஸோ இதை நம்ம நிஃப்டி 50, ஓகேங்களா? ஸோ அதோட பிரேக் டவுன் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். எங்களுக்கு இதான் நிஃப்டி 50 இப்படி தான் நடக்க போகுது, இது ரெண்டுலேயும் இது ஒன்று தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக நான் அப்சைட்டுக்கு ஒரே ஒரு கான்ஃபிடன்ஸ் மட்டும் தான் போட்டிருந்தேன். டவுன் சைடுக்கு 3 கான்ஃபிடன்ஸோ 4 கான்ஃபிடன்ஸோ போட்டிருந்தேன். அதில் ஒன்று முடிஞ்சுது, ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக டிபி ஹிட் பண்ணிட்டான், ரெண்டாவது இப்போது நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? இந்த லைன் பிரேக் ஆச்சுன்னா யூ ஹவ் சீ மோர் ஃபால். ஓகேங்களா? ஸோ இதை நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. நிஃப்டி 50 பிரேக் டவுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோரே. ஓகேங்களா? சேம் எந்தெந்த லைன் என்னென்ன லெவல்லாம் கொடுத்துருந்தோம் அந்த லைன் அந்த லெவல் அப்படியே தான் இருக்கிறது. ஓகேங்களா? எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஈவன் நான் இன்றைக்கி லாஸ்ட் ஃப்ரைடே நினைக்கிறேன், லாஸ்ட் வீக் ஃப்ரைடே நான் சப்போர்ட்டை ரீச் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். டெலகிராமில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் தான் ஆயிருந்தது. ஓகேங்களா? பவுன்ஸ் பேக் ஆயிருந்தது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள். ஸோ கிஃப்ட் நிஃப்டி ஆக்சுவலி இது ஐ திங்க் ஃப்ரைடே போட்டதுனா இல்லை தேர்ஸ்டே போட்டதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பவுன்ஸ் பேக் ஆகிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் பக்கமாகவே ஏறி இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த இது. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரீச்டுன்னு போட்டிருந்தேன். ஓகேங்களா? சப்போர்ட் ஒன் ரீச்டுன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள் தெளிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நான் 2 வீக்ஸ் பிஃபோரே இந்த சார்ட்டை நான் முன்னாடி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, வெயிட் அண்ட் வாட்ச். இன்கேஸ் நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறாப்புல இருந்தால் கன்ஃபார்ம் இந்த இடத்துல பண்ணலாம். அது பைசல் ரெக்கமெண்டேஷனோ உங்களை வாங்குங்க அப்படின்லாம் சொல்ல. ஏன்னா பிஇ கம்மியாக இருக்குது. பேசிக்கான லாஜிக்கான ரீசன் பிஇ கம்மியாக இருக்குது, ஓவர் வேல்யூவும் இல்லை, ஃபேர் வேல்யூவாக இருக்குது. நான் அண்டர் வேல்யூக்கு போகல. ஸோ ஃபேர் வேல்யூலேருந்து நான் அக்குமுலேட் பண்ணலாமா? பண்ணலாம். லாஜிக்கலாக கரெக்ட், அவ்வளோதான். ஓகேங்களா? இன்னும் ஃபால் ஆகுமானா வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. ஸோ எப்போவுமே இறங்க வாங்கணும், ஏற விற்கணும். ஓகேங்களா? பட் நிஃப்டி மொரட்டு ஃபால் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் பெருசாக இல்லை. ஓகேங்களா? இந்த சார்ட்டு தான் மேக்ஸிமம் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? 22,000 அதுக்கு கீழே போவானான்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. ஓகேங்களா? அதையும் பிரேக் பண்ணானா இட்ஸ் அ ஃபால், இட்ஸ் அ மார்க்கெட் ஃபால், அவ்வளோதான். கிராஷ் கிடையாது. கிராஷ்னால் வித்தின் டெய்லியும் 2% விழணும். ஆக்சுவலாக இப்போ அப்படி தான் விழுந்துட்டுருக்கு. பட் ஆனால் ஒரு 10 to 20 டேஸில் பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு 20% 30% விழுகணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விழுந்துருச்சான்னு கேட்டால் இன்னும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த லைனை பிரேக் பண்ணிட்டோம். பிரேக் பண்ணதுக்கப்புறம் சுச்சுவேஷன்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் கூட போகலாம். ஏன்னா வார், இது எல்லாமே வார் நியூஸ். நம்ம போட்ட சார்ட்டு எதுக்கு டெக்னிக்கல்ஸாக ஒர்க் ஆகுதா இல்லை நியூஸுக்காக ஒர்க் ஆகுதான்னு எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஓகேங்களா? பட் ஒர்க் ஆகுது இப்போதைக்கு. நியூஸ் டைமில் நான் ஒர்க் ஆகாதுன்னு நினச்சேன், ஏதோ தம்புராம் புண்ணியத்தில் காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இதுதான் மக்களே. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஏன் இந்த இடத்துல நான் இங்கே எஸ்ஐபி பண்ணுறாப்புல தான் பண்ணலான்னு சொன்னேன்னா ஐ வில் ஆட் சம்திங். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம முன்னாடி ஒன்று பண்ணிருப்போம். ஓகேங்களா? ஸோ ட்ரெண்ட் லைன் போடுவோம். ஓகேங்களா? அந்த ட்ரெண்ட் லைன்லாம் நீங்கள் போட்டு காட்டுறேன், கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அவேர்னஸ் மீன்ஸ் ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 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 இமேஜை நீங்கள் வீடியோ கிளாரிட்டி ஹை குவாலிட்டியில் வச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தெளிவாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இதை இப்போ வீக்லியில் இருக்குது. ஓகேங்களா? 5th சேனல் எடுத்துக்கிறேன். 5th சேனல் ட்ரா பண்ண தெரியாதவங்க 5th சேனலுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், ட்ரா பண்ணிக்கோங்க. அதில் என்னென்ன லெவலில் யூஸ் பண்ணியிருக்கேன்னு அதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் லெவல் உங்களுக்கு ஷோ பண்ணாது, அதில் இருக்கும், அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 5th சேனல் எடுத்திருக்கேன். இந்த ரெட் லைன் ப்ளூ லைன்ஸ் நார்மல் சேனலோட லைனு. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ரெட் லைன் அது ஃபேக் அவுட்டுக்கான லைன். உடனே பிரேக் அவுட் பண்ணிச்சோடனே ப்ளூ லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சோடனே நம்ம சேனல் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்றதை கீழே போகக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா அது ஃபேக் அவுட்டுக்கான லைன். இப்போ அந்த ஃபேக் அவுட்டுக்கான லைன்
கரெக்டாக பாருங்கள் பாட்டமில் நம்ம போட்ட ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, கேப்பு அந்த கேப்போடு மீட் ஆகும். ஓகேங்களா, நல்லா பாருங்கள், அக்யூரேட்டாக அந்த ப்ளூ சேனலில் தான் இருக்குது இப்போ மார்க்கெட். ஓகேங்களா, இப்போ நான் மந்த்லி டைம் ஃப்ரேம் வைக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக தெரியுதுங்களா, நல்லா பாருங்கள், நல்லா தெளிவாக பாருங்கள், இப்போ அதில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நமக்கு மார்க்கெட் மேக்ஸிமம் 22,000 வந்தானாலே அதிசயம். அங்கே வந்து உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா, அதையும் பிரேக் பண்ணான்னா டோன்ட் வரி, மார்க்கெட் வந்து ஒரு ஃபாலுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்விங்கில் ஒரு 50% எடுத்து வச்சுக்கோங்க, அதாவது 18,000 வரைக்கும். அவ்வளோ தூரம் வரைக்கும் போகுமா ப்ரூ அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி. ஏன்னா இந்தியா இஸ் எமர்ஜிங் கண்ட்ரி. ஓகேங்களா, வேர்ல்ட்ஸ்லேயே அதிகமான ரேட்டில், அதாவது அதிகமான பர்சன்டேஜில் ஜிடிபி க்ரோத்தை காமிக்கிற கண்ட்ரி, நம்பர் 1 கண்ட்ரி. ஓகேவா, சொல்லவே வேணாம், நம்பர் 1 கண்ட்ரி. நம்ம தான் அதிக க்ரோத் காமிச்சிட்ருக்கோம். ஸோ எவ்ரி கரெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு கரெக்ஷனையும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஓகேங்களா, நீங்கள் வாங்க வேண்டாம், எந்த ஸ்டாக்கை வாங்க அந்த ஸ்டாக்கை வாங்க, ஆனால் சொல்ல மாட்டேன், நான் நிஃப்டியை மட்டும் வச்சு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அப்படியே அந்த சேனல் பட்டனில் தூக்கிட்டு இன்னொரு வேலையை பார்ப்போமா. மேலே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, அந்த ஆர்டர் பிளாக்கில் ஒரு பாக்ஸை போட்டுட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்தது கீழேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரையணும் அல்லவா, அதை வரைகிறேன். ஓகேங்களா, இப்படி வரைஞ்சா அது கண்ட்ராவியாக இருக்குது, ஆனால் இப்படி வரையலாம். ஓகேங்களா, இருங்க கரெக்டாக ப்ராப்பராக வரைஞ்சி காட்டிடுறேன். ஓகேங்களா, ஸோ என்னென்னா வந்து நீங்கள் கரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயம் தெரியும். என்னென்னா வந்து இது அசெண்டிங் சேனல், ப்ரைஸ் ஆக்ஷன் படி, அதுவும் ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் சைன். ஓகேங்களா, ஸோ இந்த சைன்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இந்த லோ வரைக்கும் எடுத்துக்குவோம். ஓகேங்களா, ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண அந்த லோ வரைக்கும் எடுத்துட்டோம்னா இந்த சைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த சப்போர்ட், அதாவது நம்ம வரைஞ்சிருக்கோம்ல இப்போ ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட், அதுக்கடுத்து அந்த லிக்விடிட்டியை மார்க் பண்ணியிருக்க பார்த்திங்கன்னா அந்த லைன், அந்த 2 லைனை வந்து மேக்ஸிமம் அங்கேருந்து ஓகே அந்த 2 லைனும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. லிக்விடிட்டி மார்க் பண்ணியிருக்க பார்த்திங்களா, லிக்விட் போட்டு டாலர் சிம்பிள் கொடுக்கும், அந்த லோவுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணிட்டான்னா நம்ம போட்டிருக்க அந்த பாக்ஸ் வரைக்கும் வருவோம். ஓகேங்களா, ஸோ அதை கீழே போட்டிருக்க கேப் வரைக்கும். ஏன்னா கேப் இருக்குன்னா கேப்பை வந்து ஃபில் பண்ணணும் எப்போவுமே மார்க்கெட். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுவோன்னு தான் எடுக்கிறேன். ஏன்னா லிக்விடிட்டி இருக்குது, கீழே ஒரு ஃபேர் வேல்யூ இருக்குது, அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு இப்படி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆஃப்டர் 2 weeks ஐ ஃபைண்ட் சம்திங் நியூ இஸ் ரெண்டாவது ஒரு சைன் ஃபார் அப் ட்ரெண்ட். முதல்ல ஒரே ஒரு சைன் மட்டும் தான் இருக்குது, மேலே பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் சொன்னேன். இப்போவும் அதே தான், பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான். பட் ஆனால் அந்த பிரேக் அவுட்டுக்கான ரீசன் இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, கீழே இருக்க கேப்பை ஃபில் பண்ணி டேப் பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் வந்து போர் சூழ்நிலைகள்லாம் மாறிவிட்டால். ஓகேங்களா, அடுத்த விஷயம், நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகும், ஹாஃப் பேட்டை பிரேக் பண்ணி கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணி நின்றுட்டு இருக்கோம். ஓகேங்களா, இப்போது ஹாஃப் பேட். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஒரு புல் நடக்குமா அப்படின்னு கேட்டால் வந்து புல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தெரியல, நியூஸை பொறுத்து இருக்குது. அடுத்த ராத்திரியில் எவன் குண்டு போட்டாலும் சம்பவம் இருக்குது. அடுத்த முக்கியமான விஷயம், நான் வந்து ஒரு சின்ன ஒரு லீக் மட்டும் பண்ணுறேன். கேஸ் ப்ரைஸ் வந்து இப்போ ஏறி இருக்குது. பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சுன்னா எக்கனாமிக்கு நல்லதாக கெட்டதான்னு யோசிச்சுக்கோங்க. அப்போ மார்க்கெட் வந்து மேலே ஏறுமா கீழே இறங்குமான்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க. நான் பெருசாக சொல்ல விரும்பலை, நான் வந்து கேஸ் ரிலேட்டட் ஒர்க்கில் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ அது எந்தளவுக்கு முக்கியம்னு.